திமுக கழகத்தை வீழ்த்துவதற்காக சில சகுனிகள் கத்தி கூச்சலிட்டவாறு இருக்கிறார்கள். தமிழ் தகப்பன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் கோபாலபுரத்து வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேணுகோபால் திருக்கோயிலினுடைய அர்ச்சகர் ஐயா ரவி என்கின்ற சங்கரராமன் அவர்கள் ஒரு ஊடகத்திலே பேட்டியளிக்கின்ற பொழுது எவ்வளவு நேர்மையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரம் இல்லத்திற்கு குடிவந்த போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அமைச்சர் இல்லை. அவர் கோபாலபுரத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா என்ற நிலையில் கோபாலபுரத்திற்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினராகிறார், அமைச்சராகிறார், முதலமைச்சராகிறார். ஏன் இன்னும் சொல்ல போனார், தமிழ் திரையுலகை தன் உள்ளங்கை கீழ் வைத்திருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் ஐயா TR சுந்தரம் அவர்களுக்கு நேராக நாற்காலி போட்டு அமர்ந்து பேசும் தகுதி படைத்த 25 வயது இளைஞன் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு கழகத் தலைவர் தாயுமானவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு கருங்காலி கூட்டம், பகை கூட்டத்தை உடன் வைத்து கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், திமுக கழகத்தில் இருப்பதால் உங்களுக்கு என்ன லாபம் என்று. திமுக கழகத்தில் லாபத்தை எதிர்பார்த்து எந்த தொண்டனும் கிடையாது. தன்மானத்தை கட்டி காத்து கொள்ளவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத் தலைவர் தாயுமானவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். மண், மானம், மொழி இவற்றோடு கலந்த நம்முடைய தமிழரின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை களவாடுவதற்கு துடிதுடித்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ சாதிகார சக்திகளுக்கு சரியான பாடம் புகட்டும் தருணம் வருகின்ற 2026 என்பதனை உள்ளத்தில் பதிய வைத்தவாறு நாங்கள் லட்சிய முழக்கமிட்டு பயணித்து கொண்டிருக்கிறோம். பதவி என்பது தோளில் இருக்கக்கூடிய துண்டை போன்றது, தூக்கி எறிந்து விடலாம். வேட்டி என்பது மானத்தை காக்கக்கூடியது, அவற்றை ஒருபோதும் இழக்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் அனுமதிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் சொல்ல வேண்டுமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியம் தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல, ஒரு கோடையினுடைய தலையில் கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனுடைய காலுக்கு செருப்பாக இருப்பதை